ஒரு வேலை இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. என்னடா இதே இதை விட்டு போகிறீங்க? ஓலுன்னு வந்துடுறோம். அவ்வளோதான் கைஸ், எதனா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். மொத்தம் ரூமில் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இதோட இப்போ எங்கே ராகராஜ் போகிறோம்? நம்ம இடிக்கு போகிறோம். இடிக்கில் தான் இருக்கோம். இடிக்கில் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாரி. நம்ம வண்டி அங்கே தான் நிற்குது. வெங்கட் வண்டி தான் இருக்கு. யுவராஜ் வண்டி பிள்ளையன் மாறியாச்சு. ஹெல்மெட்லாம் எடுத்துக்கிண்டே. என்ன சாவி அங்கே வைக்கிறா? சாவி அங்கே வைக்கிறா? அப்படியா? அவ்வளோதான். இப்போ எப்படா பார்த்தா? போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வரேண்ணா. அவர் தான் நம்மளுக்கு நைட் ரூம் கொடுத்தது. நம்ம புக் பண்ணிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் நேரம் வந்தால் வந்து இது பண்ணியாச்சு. ஓகே, கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஐயோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம வண்டிக்கு பார்த்தா சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 பூ எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். கரெக்டாக தானே போகிறோம்? அப்படியே போவா. வியூவில் சரியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான சில்னஸ் ஓவராக இருக்குது. இங்கே மழை தானே இருக்கும். மூச்சுலாம் வர வாங்குது பயங்கரமாக. இவங்களை கைடு பண்ணின்னு போனோம். இப்போது நான் முன்னே போகிறேன். இவங்களுக்கு பொறுமையாக பின்னாடி வர சொல்லியிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணி தான் வரணும் அவனுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இன்னும் சாப்பிட கூட இல்லை. இன்னும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போகிறவில்லை. அப்படியே எங்கேயாவது போக வேண்டியதான். கட்டப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ போய்க்கிறோம் காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா வேறு மாதிரி இருக்குது தரமாக. அந்த மிஸ்ட்டு மொத்தமே இப்படி கவர் ஆகி போகுது ஃபுல்லாக. வண்டி வருது. ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க நிறுத்துங்கடே வண்டியை. அப்படியே நிறுத்தாதீங்க. பார்த்து காலை வைங்க. அதேமாரி ஒரு வழியாக இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்லாம் மொத்தம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கம்னூரா டேம் அங்கே போகிறதில்ல. அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது டேம். அது நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், டேமுக்கு தான். காரில் பொண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பொறுமையாக தான் போனோம், வேகமாக போகக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே டவுனில் போகிறனால சருக்குன்னு போகுது. கீழே வைத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, ஏகப்பட்ட வாய்ப்பு. சரியான டவுன்ப்பா, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம் நான் தான் ஃபோன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டா? கட் பண்ணி விட்டான். ஆன்சர் பண்ணுறதுக்கு பதில் கட் பண்ணி விட்டேன் காய்ஸ். ஃபோன் பண்ணிக்கிறேன் யாரும். இந்த டவுனில் பொறுமையாக தான் போனோம், வேகமாக போனோன்னு வச்சுக்கா கீழே தான் வேணும். நைட்டுமே நம்ம இருக்கோம் இந்த அந்தமாரி. இடிக்கு இப்படி போனோம் நம்ம அந்த இதுக்கு எவரெஸ்ட்டுக்கு. வா, மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். குழந்தைய பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு.
எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கிறாங்கப்பா. நெட்டு தான் ஒன்றும் நான் தரமாகுது. நம்ம வண்டி ஏறிடும், இவனுக்கு வண்டி தான் டவுட்டு. இப்போ போகிற ஆஃப் ரோட்டில் அதான் அங்கே. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வீட்டில் இருக்கும்போதே இந்த இடத்துல இந்த ஆஃப் ரோட்டில் அடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இங்கே வந்ததே. இந்த வண்டி எடுத்துருந்தேன் நான். கம்பல்சரி போய் ஆகணும் ஆஃப் ரோடுக்கு. ஓகேங்களா? எல்லாருமே ரன்னிங்கில் இங்கே குடுக்குன்னு ஓடுறானுங்க. பசங்க பார்த்தீங்களா இல்லைங்களா எப்படி இருக்குதுண்டா அவனுங்க ஹேர் ஸ்டைலாம் சூப்பராக இருக்கிறானுங்க ஆளுங்க. வண்டியோட நெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரோட்டோட நெட்டு டேப்பராக இருக்குது நல்லா. இதெல்லாம் ஸ்கூட்டி ஏற்றுறானுங்கப்பா, டியோ அந்தமாரி வண்டிலாம். மழை வேறு மாதிரி இருக்குது. நான் வேணால் பைக்கில் வரனால நல்லா ஐடியா சுற்றி பார்க்குறேன் ராஜா. காரில் வந்து சுற்றிடலாம். பஸ்ஸில் ட்ரெயினில் வரோம் பார்த்தியா, அதில் வந்து அந்தளவுக்கு போய் பார்க்க முடியாது பிளேஸ்லாம். சிவராஜுக்கு ஒரு ரத்த பயத்தை காட்டிட்டேன் இந்த ஒரு பிக்கெட் மூலமா. எப்படி இருக்கு பாருங்க சும்மா அப்படியே வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஆனால் ஒரு ஆள் முன்னப்பா சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி ஒரு 10 முன்னாடி யாருன்னா ஒரு ஆள் போங்க வீடியோ எடுக்கிறேன். கூகுள் மேப்பில் பெட்ரோல் பங்குன்னு போடு, பக்கத்து நேர்வேல் எங்குதுன்னு போடு. ரோடு பாருங்களேன் சும்மா தரமாக இருக்குது. சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது ரோடெலாம். கேரளா எதுக்கு டூரிஸ்ட் பிளேஸில் நம்பர் 1 இருக்குன்னு இப்போ தான் தெரியுது காய்ஸ். இங்கே பாருங்கள் வீடு பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. மேலே பில்லுலாம் மொழிச்சு ரோடு மட்டத்துக்கு பயமாயிடுச்சு டக்குன்னு. இந்த வீடு ஆட்டுவேன் கிடி 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 கிடின்ட்டு. மாலை இடத்த பாருங்க சொர்க்கம் மாதிரி இருக்குது சும்மா அப்படியே. ஆனால் என்ன ஒன்று பயங்கரமான நெட்டாக இருக்குது. ரோட்லாம் சும்மா நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது கேரளாவில். ஏன்னா இங்கெல்லாம் ரோடு கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா போக முடியாது இல்லைங்களா. ரோடு நல்லா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆஃப் ரோடு மாரிலாம் இல்லாமல் நார்மலாக நல்லா சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான் ஏன்னா லேண்ட் சைட் ஆகும் இந்த இடத்தெல்லாம் பாருங்க. பாறைலாம் எப்படி இருக்குது. நாங்கள் வரும்போது நைட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஆயிருந்தேன் அந்த மாதிரி லேண்ட் சைடு ஆகிருந்தே. அதோட பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டோம். ரோடு எப்படி இருக்கு தாத்தா இருக்கு வாப்பா அப்படின்னு ஒரு டக்குன்னு. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் சைட் ஆகிட்டு இருக்கு தெரியுதுங்களா. அங்கே பாருங்க இது நைட்டு நடந்திருக்கும். அதெல்லாம் மரமே வெட்டி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஏன்னா மழை டைம் இல்லைங்களா இது, நிலச்சரிவு ஏற்படுங்களாம். சரியான ஏர் பேண்டுப்பா. வண்டி கிளச்சு பிடிச்சா நேராக போயினாக்குது. 4வது கீர் 3வது கீர் தான் கிளச்சு பிடிச்சின்னு. கிளச்சை பிடிக்கல, லைட்டாக ஒரு சப்போர்ட்டுக்கு கிளச்சு. என்ன நம்புறியா எங்கள் அண்ணன் என்னான்னு பேசு, எங்கள் மலையாளம் தானே பேசு. காய்ஸ் வந்துக்கினே இருந்தோம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துங்க பாருங்கள் தரமாக இருக்குது தெரியுதுங்களா. அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ இல்லை வீடியோ எதனா எடுத்துக்கினே அப்படியே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே நிற்கிறோம். சரி ஃபோட்டோ வீடியோலாம் அப்லோட் பண்ணி எடுத்துனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்க வந்ததுக்கு இதான் ஒர்த்தான ஒர்த்து. பாருங்க அழகாக இங்கேருந்து அண்ணாண்ட சைடு போகிறதுக்கோசரம் சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாரி கட்டியிருக்காங்க. நான் இதில் வண்டி போகுமான்னு பார்த்தேன். நம்ம வண்டி ஏறிடும், ஆனால் சப்போஸ் போயிட்டுமா அந்த இடத்துல திருப்ப முடியாது. அதான் ஒன்று ரிஹர்சல் தான் எடுத்துன்னு வரணும் நேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு விட்டுட்டேன். நான் தான் இருக்கேண்ணா. என்ன அம்பி குளிக்கிறியா? குளிடா. ஆ
கவர் கட்டுறேன்டா அண்ணா, கவர் கட்டிக்கே இருக்கிறேன்டா.